கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அவருடைய வசனத்திலிருந்து பேசுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நேரத்தில் கூட விசேஷமாக தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறதான பாக்கியவான்கள் பட்டியலில் இன்னைக்கு மூன்றாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த மூன்றாவது ஒரு வார்த்தை மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு வசனம் இது சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆங்கிலத்தில் those who are meek is blessed என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீக் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தாழ்மையை குறித்து சொல்லக்கூடியதான காரியம். அந்த இடத்துல தாழ்மை என்று சொன்னால், மீக் என்று சொன்னால் வீக் என்ற அர்த்தம் அல்ல. நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற வேளையில எப்பொழுதும் சாந்த குணத்தை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய முக்கிய காரியங்களே அவர் சாந்தமுள்ளவராக இருந்தார், அவர் சாந்தமுள்ளவராக நடந்து கொண்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்ததான பல நெருக்கடியான நேரங்களிலே அவர் எந்த வகையிலும் கோபப்படவில்லை, அவர் எந்த விதத்திலும் அவர் மீறவில்லை என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களிலே பார்க்கின்ற வேளையில அவர் தம்மை பயமுறுத்தினார்கள். அந்த பயமுறுத்தல்களுக்கு நிலையில அவர் ஒரு மாறுத்தலும் சொல்லவில்லை. அவர் அந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில மிகவும் சாந்த குணமுடையவராக, எதிர்த்து பேசாதவராக அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான நிலையிலே நாம் இருக்கிற வேளையில வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்களும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், இன்ஹெரிட் செய்து கொள்வார்கள். இந்த பூமியில நம்ம நீண்ட நேரம் நாட்கள் வாழ்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அந்த இதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாகவும், நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பாக பரலோக ராஜ்யத்திலும் அந்த எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள பாத்திரராய் காணப்படுகிறோம். ஆகவே இந்த வேளையில கூட நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தம்மையே வெளிப்படையாக காட்டுவதற்காக சாந்த குணமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொன்னார். நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாய் காணப்பட வேண்டியதான காரியம் சாந்த குணம். பொறுமையான அந்த சாந்தத்தினால அநேகரை ஆதாயப்படுத்த முடியும். ஆகவே இந்த நாளில் நமக்கு அந்த சாந்த குணத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உடைய வசனத்தில் சொன்னது போல சாந்த குணத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கோபிக்கிறதுக்காக அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே கூக்கரிடுவதற்காக அல்ல ஆண்டவரே, முரட்டாட்டன காரியங்களை செய்வதற்கு அல்ல ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்மை போல சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான சுதந்திரத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.